எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திகா. நான் அவ்வளோலாம் நல்லாலாம் படிக்க மாட்டேன். ஆனால் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எல்லா டெஸ்ட் பேட்சையுமே அட்டன் பண்ணேன். அதுவே எனக்கு பாஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் அம்மா ரொம்பவே எனக்கு பேக் போனாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே எங்கள் அம்மா தான் பார்ப்பாங்க. என் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். அதே மாதிரியே நானும் அவளும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு வந்தோம். இங்கே அவள் தான் படிப்பா. நான் சும்மா உட்காந்து புக்கு தான் ஏதாவது வாசித்துட்டே இருப்பேன். எல்லா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு எல்லாமே அவள் தான் சொல்லிகிட்டே இருப்பாள். 2 பேரும் பஸ்ஸில் தான் போவோம். அப்போவுமே அவள் ஏதாவது இது இம்பார்ட்டன்ட் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாள். அதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாருமே, நான் தான் எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதே மாதிரி ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர். இப்படி பேசுனது கிடையாது, ஆனால் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். திருமதி கார்த்திகா அவர்களின் குடும்பத்தினரை மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நல்லா படிப்பா. அவள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக கரெக்டாக அந்த எய்ம் கரெக்டாக அவள் இது பண்ணியிருக்கா. அதனால தான் அவளுக்கு இந்த ஜாப் கிடச்சிருக்கு. அது போக இப்படி வெளி இடத்துல பேசுனது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே சரியாக பேச மாட்டா. யாராவது ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தாலுமே ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிடுவா. அவள் இப்படி பேசுகிற அளவு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதுக்கு சார் தான் முக்கிய காரணம். இந்த இன்ஸ்டியூட் சேர்ந்த பிறகு தான் அவள் இவ்வளோ டேலண்டாக இருக்கா. ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி நாங்கள் பேசினாலுமே, வீட்டில் பேசினாலுமே அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவாள். அப்பவுமே நான் அவளை எம்மா சாமி போதும் டிஎன்பிசி அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணுவேன். அதை பற்றி ரொம்ப டீப்பாக ரொம்ப டெவலப் பண்ணி பேசிகிட்டே இருப்பாள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளுக்கு ஜாப் கிடச்சது. சாருக்கு ரொம்ப நன்றி. அடுத்து எங்கள் வீட்டில் இன்னும் 3 பேர் வரணும் இன்ஸ்டியூட்டுக்கு. சார் தான் அதுக்கு துணையாக இருக்கணும். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்